பொன்முடி உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் இந்து மதத்தின் இரு பெரிய பிரிவுகள் சைவம் வைஷ்ணவம், இந்த இரண்டையும் அவ்வளவு மோசமாக பெண்களை தொடர்புபடுத்தி இழிவாக பேசியிருக்கின்ற நபர் மதத்தை இழிவாக பேசினார். இதே மாதிரி மாற்று மதத்தை யாராவது பேசினா இந்த திரவிடியா ஸ்டாக் அரசாங்கம், ஸ்டாலினின் இந்து விரோத அரசு சும்மா இருந்திருக்குமா? ஆகவே பொன்முடியை வழக்கு தொடர வேண்டும், பொன்முடிக்கு எதிராக அவரை கைது செய்ய வேண்டும், மந்திரி சபையிலிருந்து நீக்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக்கொள்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி சிறுத்தையின் புள்ளிகளை அழிக்க முடியாதோ அதுபோல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஹிந்து விரோதத்தை நாம் மாற்ற முடியாது. ஆகவே இதற்கு ஒரே வழி திமுகவை லாட் ஸ்டாக் அண்ட் பேரல் 2026 தேர்தலில் அடியோட அரசியல் களத்திலிருந்து இந்துக்கள் அனைவரும் துடை தெரிய முன்வர வேண்டும். இன்று உறுதியேற்போம் சிவபெருமானின் பெயரால்.